கருப்பு சும்மா நெருப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூர்யா ஒரு சீசன்ல சூர்யான்ற ஒரு ஹீரோ எப்படி இருந்தாரு? ஏசுங்க, ஒரு காலகட்டத்துல அஜித், விஜய், சூர்யான்ன்றது வேலாயுதமா ஏழாமாரியும் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. சூர்யா வந்து விஜய் கூட மோதாப்பல இந்த அக்ரம் ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. டியூஷன் படிக்கும் போது அந்த டியூஷனுக்கு எப்ப பார்த்தாலும் சூர்யா பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சின்ன ஒரு காதல் இருக்கு பாத்தியா, அந்த மியூசிக் நம்ம கேட்டுட்டே இருப்போமே, அந்த ஒரு மியூசிக் தாங்க. வாரணமாயிரம் படம் வரும்போது அந்த அஞ்சல பாட்டெல்லாம் போட்டு தெரிய விட்டாங்க. நியூவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசன்ல பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு எடுக்க போலான்னு சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே யாரு, என்ன மாதிரி ஒரு ஹீரோ, என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட், இந்த சிக்ஸ் பேக்ஸ்ன்றது ஒரு சீசன்ல வந்து சிக்ஸ் பேக்ஸ்ன்றது தமிழ் சினிமால சூர்யால தான் சில வருடங்களா பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து மாபெரும் ஒரு வெற்றி படமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியரை போட்டு ஜெய்பீம் அப்புறம் ஒரு வெற்றி படமா அவர் வந்து பார்த்துக்க முடியாது. நான் சூர்யாவை சமீபத்துல நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் நம்ம பார்த்துட்டே இல்லை. என்ன சூர்யா ஃப்ரெண்ட்ஸ், கெட் ரெடியா? என்னடா அவன் பேக்ரவுண்ட் கருப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், எல்லாமே கருப்பு ஆடையில இருக்கான்னு பாக்குறீங்களா? எஸ், ஆர்ஜே பாலாஜி இயக்கும் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கும் படம் தான் கருப்பு. சும்மா நெருப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே. ஆமாங்க, கடந்த சில வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு படம் வந்து எதுவுமே அமையல தான் சொல்லணும். சூரியரை போற்று, ஜெய்பீம் அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றியை வந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனா அதெல்லாம் பத்தாது. அதெல்லாம் ஒரு நல்ல படமா இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது. எங்க சூர்யா வேற அப்படின்னு சொல்லி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில வருடங்களா பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து மாபெரும் ஒரு வெற்றி படமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியரை போட்டு ஜெய்பீம் அப்புறம் ஒரு வெற்றி படமா சூர்யா ஃபேன்ஸ் வந்து பார்த்துக்க முடியாது. அந்த ஒரு வருத்தம் தான். ஒரு சீசன்ல சூர்யான்ற ஒரு ஹீரோ எப்படி இருந்தாரு? ஏசுங்க, இந்த சில்லுன்னு ஒரு காதல், வாரணம் ஆயிரம், ஐயன், இந்த மாதிரி ஒரு சூர்யாவை நம்ம எப்படா பார்ப்போம் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த 2018 2019 பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு ஒரு ஹீரோ வராரு. ஃபுல்லா கேர்ள்ஸ் ஃபேன்ஸா, பாய்ஸ் ஃபேன்ஸோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அவர் வந்து அந்த டைம்ல வந்து ஒரு பீக்ல இருந்தது. ஆனா இதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல காலை வச்சவரும் பார்த்தோன்னா நம்ம சூர்யான்னு சொல்லுவோம். எஸ், சூர்யா வந்து பாய்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வேற லெவலா இருக்காங்க. எஸ், நான் கூட சின்ன வயசுல டியூஷன் படிக்கும் போது அந்த டியூஷனுக்கு எப்ப பார்த்தாலும் சூர்யா பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அவர் மாதிரி ஒரு ஹீரோ நான் பார்த்ததில்ல, அவரை மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிங்டோன் பார்த்தீங்கன்னா இந்த சில்லுன்னு ஒரு